இந்த நபருக்கு கடல் கரையில ஒரு 5000 வருஷம் பழமையான ஒரு பாட்டில் கிடைக்குது. அதை எடுத்து அந்த மூடியை ஓபன் பண்றாரு. அதுல இருந்து ஏதோ ஒரு வினோதமான சத்தம் வருது. அதனால பயந்து போய் அதை அப்படியே தூர தூக்கி போட்டுறாரு. தூக்கி போட்ட உடனே பார்த்தா அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து சத்தம் வந்து அதுக்குள்ள இருந்து கருப்பா புகையும் வர ஆரம்பிக்குது. பார்த்து அவரு பயத்துல அப்படியே கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து ஒரு பூதம் வெளியில வந்து அந்த பையனை பார்த்து, நீ சாக ரெடி ஆயிக்கோ, நான் உன்னை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த பையன், அந்த பாட்டிலுக்குள்ள இருந்து நான் தானே உன்னை காப்பாத்தினேன், நீ ஏன் என்னை சாகடிக்க வரான்னு எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். ஆனா அது கேட்கற மாதிரியே தெரியல. அப்படியே அதோட மிகப்பெரிய காலை தூக்கிட்டு வந்து அவனை மிதிச்சு சாகடிக்கலான்னு வருது. உடனே அவன் என்ன பண்றானா, அதோட அழுக்கான நகங்களை பிடிச்சிக்கிட்டு மேல தகலத்தை வந்து என்னை விட்டுடுன்னு கெஞ்சி கேட்கறான். ஆனா அது விடுற மாதிரி தெரியல. மறுபடியும் அது இன்னொரு காலை வச்சு அவரை மிதிச்சு சாகடிக்கலான்னு தான் வருது. இருந்தாலும் அவரு எப்படியோ தப்பிச்சு தகலத்துக்கிட்டே வெளியில வந்து அவரு அந்த பூத நம்மளை எப்படியும் சாகடிக்காம விட்டாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடியா பண்றாரு. நான் சாகிறதுக்கு முன்னால உன்னை ஒரு தடவையாவது குட்டி சைஸ்ல பார்க்கணும், அதனால நீ குட்டியா மாறு, உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு நான் செத்து போயிடறேன் அப்படின்னு. சரி குட்டியா தானே மாற சொல்றான்னு சொல்லி அது உடனே குட்டியா மாறி திரும்பவும் அந்த பாட்டிலுக்குள்ளே போயிருது. உடனே அவர் ஓடி போய் என்ன பண்றாருன்னா, அந்த பூதம் பாட்டில இருந்து வெளியில வராத மாதிரி டைட்டா மூடியை போட்டு நல்லா மூடி, அதோட தப்ப உணர்ந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேக்குது. 5000 வருஷமா இதுக்குள்ளதான் நானும் அடைஞ்சு கிடக்கிறேன், என்னை யாருமே வெளியில விட்டது இல்ல, நீயாவது வெளியில விடு, உன்னுடைய 3 ஆசைகளை நிறைவேற்றுறேன்னு சொல்லி பிராமிஸ் பண்ணி கொடுக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பூதத்தை வெளியில வர வைக்கிறாரு. அந்த பூதமா வெளியில வந்து அவருக்கு நன்றி சொல்லிட்டு அவர் கேட்கிற ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.